ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிவிஷன் இன்ட்ரொடக்ஷன். ஸோ என்னென்ன மாதிரி டிவிஷன் கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, பேசிக் டிவிஷன் கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெஃபனிஷன் பார்க்க போகிறோம், டிவிஷனுக்குரிய டெஃபனிஷன். ஸோ டிவிஷன் எல்லாருமே நம்ம நார்மலாக போட்டிருப்போம். ஸோ அதுக்கு என்ன டெஃபினேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டிவிஷன்னா என்ன அப்படின்னா, டிவிஷன் மீன்ஸ் ஈக்குவல் ஷேரிங் திங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு பொருளை இல்லை ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணிடலாம். என்னதுன்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம டிவிஷன், அந்த கான்செப்ட் அப்ளை ஆகணும்னு சொல்லலாம். ஸோ டிவிஷன் மீன்ஸ் ஸ்ப்ளிட்டிங் இன்டு ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ ஈக்குவல் பார்ட்ஸை நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா டிவிஷன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ டிவிஷன் நத்திங் பட் ஷேரிங் திங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவிஷனை நம்ம என்னென்ன மாதிரி சிம்பிளில் டினோட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, ஸோ 3 விதமாக நம்ம சிம்பிளில் டினோட் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிம்பிள்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்கு ஒரு 8 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 ஆப்பிள்ஸ் தான் இந்த 2 பேஸ்கெட்டில் நம்ம ஷேரிங் பண்ண போகிறோம், தட் இஸ் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். அப்போ 8 ஆப்பிள்ஸை எப்படி நம்ம ஈக்குவலாக ஷேரிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆப்பிள்ஸை நம்மளால் ஈக்குவலாக ஷேர் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே 12 கப் கேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 12 கப் கேக்ஸை நான் 4 மெம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, ஈச் மெம்பர்ஸ் நம்ம என்ன செய்யலாம், 3 கப் கேக்ஸாக நம்ம என்ன செய்யலாம், ஷேரிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவிஷனை ஈக்குவல் ஷேரிங். ஸோ ஹோல் குரூப்பை நம்மளால் என்ன பண்ண முடியுது, சின்ன சின்ன சிமிலர் ஈக்குவல் குரூப்ஸாக நம்மளால் பிரிக்க முடியுது. அப்போ 12 கப் கேக்ஸை நம்ம சிமிலர் குரூப்பாக நம்ம பிரித்தோம். 3 குரூப்ஸை நம்ம 4 குரூப் 4 குரூப்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ இதுதான் நமக்கு டிவிஷனோட கான்செப்ட். ஸோ டிவிஷனில் என்னென்ன மாதிரி வெக்காபுலரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிவைடட், டிவைசர், கோஷன். ஸோ இதில் 6/3 = 2. இதில் 6ன்றது டிவைடட், 3ன்றது டிவைசர் அண்ட் 2ன்றது நமக்குரிய கோஷன்ட். ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சங்கிங் மெத்தட். ஸோ இந்த சங்கிங் மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு லார்ஜ் நம்பர் வேல்யூவை நம்மளால் ஈஸியாக மைண்ட்லேயே நம்மளால் கால்குலேட் பண்ணலாம். ஸோ என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா, நம்மளுக்குரிய ஆப்ரேஷன் பைனாமியல் ஆப்ரேஷன் அது தெரிஞ்சாலே போதும். அந்த பைனாமியல் ஆப்ரேஷன் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, சப்ராக்ஷன் தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ சப்ராக்ஷன் மெத்தட் நம்ம அப்ளை பண்ணி சங்கிங் மெத்தடில் நம்ம டிவிஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 14/2. ஸோ இங்கே அப்ளை பண்ணோன்னா 14 2ஆல் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தடுத்த ஸ்டெப்பாக நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துல எனக்கு ஃபைனலாக எனக்கு எத்தனை ஸ்டெப்பில் எனக்கு 0 ஃபார்ம் ஆகுது பார்த்தோன்னா, 7th ஸ்டெப்பில் எனக்கு 0 ஃபார்ம் ஆகுது. ஸோ 7 தான் அதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் மெத்தட். ஸோ பஸ் ஸ்டாப் மெத்தட் நம்ம ஆல்ரெடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கிறது தான். ஸோ டிவைடட் நமக்கு உள்ளே இருக்கும். ஸோ டிவைசர் வெளியே இருக்கும். ஸோ கோஷன் நமக்கு மேலே இருக்கும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட், டிவைடட், டிவைசர், கோஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 8/4. ஸோ 8ன்றது நமக்கு டிவைடட், 4ன்றது நமக்கு டிவைசர். ஸோ இப்போ இதில் நான் 8 ஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரிக்கலாம், 4 ஈக்குவல் குரூப்ஸை நம்மளால் பிரிக்க முடியுது. ஸோ 2 குரூப்ஸை நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ 2 4s 8, ரிமைண்டர் நமக்கு 0. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவிஷனை அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்குரிய ஒர்க்கு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஏசி மேக்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய மேத்தமெட்டிக்ஸில் சின்ன சின்ன கான்செப்ட் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.